வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஜெருசலேம் நகரில் டிசம்பர் 1 இரவு மிக முக்கிய ரகசிய சந்திப்பு ஒன்று நடந்ததாக உளவுத்துறை மற்றும் அரசியல் வட்டாரங்களில் பேச்சு அடிபடுகிறது. இது பற்றி அதிகாரப்பூர்வ தகவல் ஏதும் இல்லை. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு உலகின் மிகப்பெரிய ஆயுத தயாரிப்பு நிறுவனமான லொஹீட் மார்டின் நிறுவனத்தின் உயர் அதிகாரி ஒருவரை சந்தித்ததாக கூறப்படுகிறது. அந்த சந்திப்பு பிரதமரின் அலுவலகத்தில் நடக்கவில்லை, மிகவும் ரகசியமான ஒரு இடத்தில் நள்ளிரவில் நடந்ததாக தகவல் கசிந்துள்ளது. சில தரப்புகள் பரபரப்பாக இது பற்றி ஆராய தொடங்கி உள்ளன. காரணம், லொஹீட் மார்டின் அதிகாரியும் இஸ்ரேலிய பிரதமரும் இப்படி தனியாக சந்திக்கிறார்கள் என்றால் அதில் ஏதோ ஒரு முக்கிய விஷயம் இருக்கிறது என்று அர்த்தம். அந்த விஷயம் உலகின் மிகச்சிறந்த போர் விமானமான F-35 விமானத்தை மையமாக கொண்டது. அதைத்தான் இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். அதை பார்ப்பதற்கு முன் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் காணொலிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகுவுடன் பேசிக் கொண்டிருந்தவர் பிராங்க் செயின்ட் ஜான், லொஹீட் மார்டின் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி. அந்த சந்திப்பு மிகவும் நீண்ட நேரம் நடந்தது. இருவரும் F-35 போர் விமானம் பற்றியே பேசிக் கொண்டிருந்தனர். மத்திய கிழக்கில் வேறு எந்த நாட்டுக்கும் இல்லாத ஆயுத பலம் இஸ்ரேலிடம் மட்டுமே இருக்க வேண்டும் என்பதுதான் அமெரிக்காவின் எழுதப்படாத விதி. அந்த விதியின் மைய புள்ளிதான் F-35 போர் விமானம். இப்போது அந்த விதி மாற்றி எழுதப்பட போகிறதா என்பதே நேதன்யாகுவின் கவலை. இஸ்ரேல் F-35 விமானங்களை 2017 ஆண்டிலிருந்து பயன்படுத்தி வருகின்றது. இது ஒரு பறக்கும் கணினி ரேடாரில் சிக்காத ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்டது. ஈரானின் வான்பரப்புக்கும் நுழைந்து அவர்களின் ரேடார்களுக்கு தெரியாமலே உளவு பார்த்துவிட்டு திரும்பும் வல்லமை இந்த விமானத்தில் கொண்டு. இஸ்ரேலின் விமானப்படைக்கு இது ஒரு மகுடம் போன்றது என்று நேதன்யாகு பல தடவை கூறியுள்ளார். மத்திய கிழக்கில் இந்த மகுடம் தங்கள் தலையில் இருக்கும் வரைதான் தாங்கள் ராஜா என்று இஸ்ரேல் நம்புகிறது. ஆனால் இப்போது அந்த மகுடம் பறிபோகும் ஆபத்து வந்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் F-35 விமானங்களை சவுதி அரேபியாவுக்கும் துருக்கிக்கும் விற்க திட்டமிட்டுள்ளார். இந்த செய்திதான் நேதன்யாகுவை உறக்கமில்லாமல் செய்துள்ளது. துருக்கி மற்றும் சவுதி அரேபியா ஆகிய இரண்டு நாடுகளும் இஸ்ரேலுக்கு போட்டியான நாடுகள். குறிப்பாக துருக்கி ஜனாதிபதி எர்டோகன் இஸ்ரேலின் மிக கடுமையான விமர்சகர். இந்த நாடுகளின் கைகளில் F-35 கிடைத்தால் என்ன நடக்கும்? இஸ்ரேலின் தனித்துவம் போய்விடும். மத்திய கிழக்கு வானத்தில் நாங்கள் தான் ராஜா என்று இனி இஸ்ரேல் சொல்ல முடியாது. எதிரி கையிலும் அதே கத்தி இருந்தால் போர் சமமாகிவிடும். இதை இஸ்ரேல் விரும்பவில்லை. அதனால் தான் லொஹீட் மார்டின் அதிகாரியை வரவழைத்து இதை தடுக்க ஏதாவது வழி இருக்கிறதா, அல்லது இஸ்ரேலுக்கு என்று பிரத்யேகமாக வேறு ஏதாவது தொழில்நுட்பம் தர முடியுமா என்று நேதன்யாகு கேட்டதாக தெரிகிறது. ஆனால் அந்த அதிகாரி கையை விரித்து விட்டார். முடிவு வெள்ளை மாளிகையில் எடுக்கப்பட வேண்டும், எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதுதான் அவரின் பதில் என்கின்றார்கள். இங்குதான் நேதன்யாகுவின் இக்கட்டான நிலைமை தொடங்குகின்றது. முன்பு ஒபாமா அல்லது பைடன் ஆட்சியில் இது போன்ற ஒரு முடிவு எடுக்கப்பட்டால் நேதன்யாகு உடனடியாக அமெரிக்காவுக்கு பரப்பார். அமெரிக்க காங்கிரஸிலும் செனட்டிலும் பேசுவார். அமெரிக்காவில் உள்ள வலிமையான ஜூத லாபி அமைப்பான ஐபெக் அமைப்பு திரட்டி அந்த விற்பனையை தடுப்பார். 2015 ஈரான் அணுசக்தி ஒப்பந்தத்தை எதிர்த்து ஒபாமாவுக்கு எதிராக அவர் அப்படித்தான் செய்தார். ஆனால் இப்போது எதிரில் இருப்பது ஒபாமா இல்ல, டொனால்ட் ட்ரம்ப். ட்ரம்ப் வேறு ரகம். அவரை எதிர்த்து பேசினால் அவர் இருக்கும் ஆதரவையும் விலக்கிக் கொள்வார் என்பது நேதன்யாகுவுக்கு நன்றாகவே தெரியும். டிசம்பர் 29 இந்த தேதி நேதன்யாகுவின் நாட்காட்டியில் சிவப்பு மையால் குறிக்கப்பட்டிருக்கிறது. அன்றுதான் அவர் புளோரிடாவில் இருந்து பண்ணை வீட்டில் ட்ரம்பை சந்திக்கவிருக்கிறார். அந்த சந்திப்பில் அவர் F-35 விவகாரத்தை பற்றி பேச வேண்டும். ஆனால் அவர் அதை எதிர்த்து பேச மாட்டார் என்று இஸ்ரேலிய தூதரக அதிகாரிகள் ரகசியமாக கூறுகிறார்கள். ட்ரம்பை எதிர்த்தால் விளைவுகள் மோசமாக இருக்கும் என்று நேதன்யாகு பயப்படுகிறார். ஒரு மூத்த இஸ்ரேலிய அதிகாரி அல்மானிஷன் ஊடகத்திடம் பேசிய போது ட்ரம்ப் தன் மீது எவ்வளவு ஆதிக்கம் செலுத்துகிறார் என்பது நேதன்யாகுவுக்கு தெரியுமா என்று சந்தேகமாக இருக்கிறது என்றார். அதிலிருந்து ட்ரம்ப் என்ற மனிதரின் பிடி எவ்வளவு இறுக்கமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். சவுதி அரேபியா F-35 கேட்பது இஸ்ரேலுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. ஏனென்றால் சவுடியுடன் இப்போது இஸ்ரேலின் உறவு மேம்பட்டு வருகிறது. ஆனால் துருக்கி தான் இஸ்ரேலின் உண்மையான சிம்ம சொப்பனம். கடந்த ஜூலை மாதம் துருக்கி ஜனாதிபதி எர்டோகன் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிய பேச்சு இஸ்ரேலை உலுக்கியது. நாங்கள் எப்படி லிபியாவுக்குள் நுழைந்தோமோ, எப்படி நாகோர்னோ கராபாக் போரில் நுழைந்தோமோ, அதே போல இஸ்ரேலுக்குள்ளும் நுழைவோம் என்று அவர் வெளிப்படையாகவே மிரட்டல் விடுத்தார். ஒரு நேட்டோ நாட்டின் தலைவர் இன்னும் ஒரு நாட்டின் மீது படையெடுப்பேன் என்று சொல்வது சாதாரண விஷயம் அல்ல. அப்படிப்பட்ட ஒருவரின் கையில் உலகின் மிக நவீனமான கண்ணுக்கு தெரியாத விமானத்தை கொடுத்தால் என்ன நடக்கும்? இஸ்ரேல் கற்பனை செய்து பார்க்கவே பயப்படுகிறது. ட்ரம்ப் தனது முதல் ஆட்சி காலத்தில் துருக்கியை F-35 திட்டத்தில் இருந்து வெளியேற்றினார். துருக்கி ரஷ்யாவிடமிருந்து S-400 வான் பாதுகாப்பு அமைப்பை வாங்கியதுதான் அதற்கு காரணம். ஆனால் இப்போது ட்ரம்ப் மீண்டும் துருக்கியை அரவணைக்க நினைக்கின்றார். துருக்கியுடனான உறவை சரி செய்ய F-35 விமானங்களை ஒரு துருப்புச் சீட்டாக பயன்படுத்துகிறார். துருக்கிக்கான அமெரிக்க தூதர் ட்ரம்ப் பராக் சமீபத்தில் ஒரு குண்டை தூக்கி போட்டார்.
நாங்கள் துருக்கியுடன் F-35 விவகாரத்தில் முன்னேற்றம் கண்டு வருகின்றோம் என்று அவர் சொன்னது ஜெருசலேமில் உள்ள பாதுகாப்பு அமைச்சில் ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது. இஸ்ரேலின் பாதுகாப்பு வல்லுநர்கள் 2 பிரிவாக பிரிந்துள்ளனர். ஒரு தரப்பினர் பயப்பட தேவையில்லை, நம்மிடம் உள்ள F-35 விமானங்களில் நாம் செய்துள்ள மேம்படுத்தல்கள் அமெரிக்காவை அறியாதவை, நம் விமானிகள் சிறந்தவர்கள், துருக்கிக்கு விமானம் கிடைத்தாலும் நம்மை மிஞ்ச முடியாது என்று சமாதானம் சொல்கின்றார்கள். ஆனால் இன்னொரு தரப்பினர் இதை மறுக்கின்றார்கள். இது திறமை பற்றிய பிரச்சனை அல்ல, இது தொழில்நுட்பம் பற்றியது. ஒரு கண்ணுக்கு தெரியாத விமானம் நம் எல்லைக்குள் நுழைந்தால் அதை தடுக்க நம்மிடம் என்ன இருக்கிறது? துருக்கிக்கு அந்த விமானம் கிடைத்தால் இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு திட்டம் மொத்தமும் குப்பைக்கு போய்விடும் என்கின்றார்கள். நேதன்யாகு இப்போது ஒரு முட்டுச்சந்தில் நிற்கின்றார். ஒரு பக்கம் நாட்டின் பாதுகாப்பு, மறுபக்கம் ட்ரம்பின் நட்பு. அவர் எதை தேர்ந்தெடுக்க போகின்றார்? புளோரிடாவில் அவர் என்ன சொல்ல போகிறார்? வேண்டாம் என்று சொல்லும் தைரியம் அவருக்கு வருமா? அல்லது சரி என்று சொல்லிவிட்டு இஸ்ரேலின் வானத்தை பாதுகாப்பற்றதாக மாற்றப் போகின்றாரா? ஜெருசலேமில் நடந்த அந்த ரகசிய சந்திப்பில் தோல்வியில் முடிந்திருக்கலாம். ஆனால் உண்மையான யுத்தம் இனிமேல் தான் தொடங்க போகின்றது. F-35 என்பது வெறும் விமானம் அல்ல, அது ஒரு பறக்கும் சூப்பர் கம்ப்யூட்டர் என்று குறிப்பிட்டிருந்தோம். அந்த விமானத்தால் இஸ்ரேலுக்கு பாதுகாப்பும் இருக்கிறது. அதைத்தான் இப்போது பார்க்க போகின்றோம். அதை பார்ப்பதற்கு முன் வேறு ஏதாவது ஊடகத்தில் இப்படி விலாவரியாக பார்த்திருக்கிறீர்களா? இது பயனுள்ளது என்று நீங்கள் நினைத்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இஸ்ரேலுக்கு இந்த விமானத்தின் முக்கியத்துவம் என்ன என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இந்த விமானத்தால் இஸ்ரேலுக்கு என்ன ஆபத்து உள்ளது? அதை புரிந்து கொள்ள நாம் இஸ்ரேலின் வரைபடத்தை பார்க்க வேண்டும். இஸ்ரேல் ஒரு மிகச்சிறிய நாடு. அதன் மொத்த பரப்பளவே தமிழ்நாட்டின் ஒரு மாவட்டத்தின் அளவுதான் இருக்கும். அதன் முக்கிய நகரங்கள், ராணுவ தளங்கள், அணு உலைகள் என அனைத்தும் ஒரு சிறிய நிலப்பரப்புக்குள் அடங்கியுள்ளன. ஒரு எதிரி விமானம் எல்லையை கடந்தால் சில நிமிடங்களில் டெல் அவீவ் அல்லது ஜெருசலேம் நகரை குண்டு வீசி தாக்கிவிட முடியும். எனவே இஸ்ரேலின் பாதுகாப்பு கொள்கையை முன்கூட்டிய எச்சரிக்கை என்பதுதான். எதிரி கிளம்பியவுடனே அதை தெரிந்து கொள்ள வேண்டும். இங்குதான் F-35 விமானத்தின் ஸ்டெல்த் தொழில்நுட்பம் விளையாடுகிறது. இஸ்ரேலிடம் இருக்கும் இந்த விமானங்கள் ஈரானின் எல்லை வரை சென்று அவர்களின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை கண்காணித்து அவர்கள் ஏவுகணையை தயார் செய்கிறார்களா என்று வேவு பார்த்துவிட்டு திரும். இது இஸ்ரேலுக்கு ஒரு விலை மதிப்பற்ற நேரத்தை கொடுக்கின்றது. ஆனால் இந்த தொழில்நுட்பம் துருக்கி மற்றும் சவுதி அரேபியா கைகளுக்கு சென்றால் என்ன நடக்கும்? அவர்கள் எப்படி ஈரானுக்கு தெரியாமல் நுழைகிறார்களோ அதே போல துருக்கியின் F-35 விமானம் நாளை இஸ்ரேலுக்குள் நுழையும். இஸ்ரேலிய ரேடார்கள் அதை கண்டுபிடிக்காது. திடீரென்று ஒரு குண்டு விழும்போதுதான் மேலே விமானம் இருப்பது தெரியும். இஸ்ரேலுக்கு இது ஒரு பெரிய அபாயம். ஒரு சிறிய நாடு எந்த பக்கம் இருந்தும் தாக்கப்படலாம் என்ற நிலையில் தனது வான்பரப்பின் ரகசியத்தை இழப்பது என்பது தற்கொலைக்கு சமம். துருக்கி ஜனாதிபதி எர்டோகனின் சமீபகால பேச்சு இந்த பயத்தை இன்னமும் அதிகப்படுத்தி உள்ளது. அவர் ஒரு நேட்டோ நாட்டின் தலைவர் மட்டுமல்ல, ஒரு இஸ்லாமிய தலைவர் என்ற பிம்பத்தை கட்டமைக்க முயல்கிறார். பாலஸ்தீன பிரச்சனையில் இஸ்ரேலை கடுமையாக எதிர்க்கிறார். நாங்கள் லிபியாவுக்குள் நுழைந்தது போல இஸ்ரேலுக்குள்ளும் நுழைவோம் என்று அவர் சொன்னது வெற்று வார்த்தை அல்ல என்று இஸ்ரேலிய உளவுத்துறை கருதுகின்றது. அப்படிப்பட்ட ஒருவரின் கையில் கண்ணுக்கு தெரியாத வாளை கொடுப்பது எவ்வளவு ஆபத்தானது. நேதன்யாகுவின் கைகள் கட்டப்பட்டுள்ளன. ட்ரம்பை நேரடியாக எதிர்க்க முடியாது. எனவே அவர் ஒரு மாற்று வழியை கையில் எடுத்துள்ளார். அதுதான் பின்கதவு, பேக் சேனல் அரசியல். ட்ரம்ப் நிர்வாகத்தில் இஸ்ரேலுக்கு ஆதரவான அதிகாரிகள் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்று தேடி பிடித்திருக்கிறார். அதில் முக்கியமானவர் ட்ரம்பின் மருமகன் ஜெராட் குஷ்னர். இவர்தான் கடந்த ட்ரம்ப் ஆட்சியில் இஸ்ரேலுக்கும் அரபு நாடுகளுக்கும் இடையே அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியவர். நேதன்யாகு இப்போது குஷ்னரிடம் உதவி கேட்டிருக்கிறார். தயவு செய்து உங்கள் மாமனாரிடம் பேசுங்கள், இந்த விற்பனையை தாமதப்படுத்துங்கள், அல்லது இஸ்ரேலுக்கு பாதிப்பு வராதபடி ஏதாவது நிபந்தனை விதியுங்கள் என்று கூறியதாக தெரிகிறது. குஷ்னர் மட்டுமல்ல, ட்ரம்பின் சிறப்பு தூதரான ஸ்டீவ் விகாப், ஐநா சபைக்கான புதிய தூதர் மைக் வால்ஸ் ஆகியோரிடமும் நேதன்யாகு தனது தூதர்களை அனுப்பியுள்ளார். இவர்கள் அனைவரும் இஸ்ரேல் மீது அனுதாபம் கொண்டவர்கள். அது மட்டுமல்லாமல் ட்ரம்பின் தேர்தல் பிரச்சாரத்திற்கு பல மில்லியன் டாலர்களை வாரி வழங்கிய மிரியம் அரில்சன் போன்ற பணக்கார ஜூத நன்கொடையாளர்களிடமும் நேதன்யாகு உதவி கேட்டிருக்கிறார். ட்ரம்பிடம் நீங்கள் சொன்னால் கேட்பார், இஸ்ரேலின் பாதுகாப்பை காப்பாற்றுங்கள் என்பதுதான் அவர்களின் ஒற்றை கோரிக்கை. நேதன்யாகுவின் இந்த ரகசிய தூதுக்குழு ஒரு பக்கம் வேலை செய்தாலும் இஸ்ரேலின் ராணுவ தலைமை வேறு ஒரு பயத்தில் இருக்கிறது. அது தொழில்நுட்ப கசிவு. துருக்கி ரஷ்யாவுடன் நெருக்கமாக இருக்கிறது. சவுதி அரேபியா சீனாவுடன் உறவை வளர்த்து வருகிறது. இந்த நாடுகளுக்கு F-35 கிடைத்தால் அந்த தொழில்நுட்பம் ரஷ்யாவுக்கோ அல்லது சீனாவுக்கோ கசிந்து விடாது என்பதற்கு என்ன உத்தரவாதம்? ஒருவேளை F-35 விமானத்தின் ரகசியங்கள் சீனாவுக்கு தெரிந்தால் அவர்கள் அதை முறியடிக்கும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்து விடுவார்கள். அது அமெரிக்காவுக்கு ஆபத்தாக முடியும். டிசம்பர் 8ஆம் தேதி ட்ரம்பின் புதிய ஐநா தூதர் மைக் வால்ஸ் இஸ்ரேல் சென்றிருந்தார். அவருக்கு இஸ்ரேலின் ராணுவ உளவுத்துறை தலைவர் மேஜர் ஜெனரல் ஷ்லோமி பைண்டர் ஒரு ரகசிய விளக்க உரை, அதாவது பிரீஃபிங் அளித்தார். அதில் ஈரானிடம் ஏவுகணை திட்டம் பற்றி மட்டுமல்லாமல் F-35 விற்பனையால் ஏற்படக்கூடிய ஆபத்துகள் பற்றியும் விரிவாக விளக்கப்பட்டது. குறிப்பாக இந்த விமானம் துருக்கி அல்லது சவுடிக்கு சென்றால் அதன் தொழில்நுட்பம் சீனாவுக்கு கசியும் வாய்ப்பு அதிகம் என்று இஸ்ரேல் அழுத்தம் திருத்தமாக சொன்னது. இது அமெரிக்காவை யோசிக்க வைக்கும் ஒரு வாதம்.
ட்ரம்ப் இஸ்ரேலை பற்றி கவலைப்படாவிட்டாலும் சீனாவை பற்றி கவலைப்படுவார் என்பது இஸ்ரேலின் கணக்கு. ஜெருசலேமில் உள்ள சில அதிகாரிகள் இப்போது ஒரு விசித்திரமான பிரார்த்தனையில் ஈடுபட்டுள்ளனர். இந்த ஒப்பந்தம் தானாகவே தோற்றுப்போக வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றார்கள். இதற்கு முன்மாதிரியும் இருக்கின்றது. 2020 ஆண்டு ஐக்கிய அரபு அமீரகம் இஸ்ரேலுடன் அமைதி ஒப்பந்தம் செய்து கொண்டதற்கு பரிசாக ட்ரம்ப் அவர்களுக்கு F-35 தருவதாக வாக்களித்தார். ஆனால் பைடன் ஆட்சிக்கு வந்த பின்னர் அந்த ஒப்பந்தம் கிடப்பில் போடப்பட்டது. அமீரகம் சீனாவோடு வைத்திருந்த தொடர்புகள் மற்றும் சில நிபந்தனைகளை ஏற்க மறுத்ததால் அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகவில்லை. அதே போல துருக்கி மற்றும் சவுதி அரேபியாவுடனான ஒப்பந்தமும் ஏதோ ஒரு காரணத்தால் தள்ளி போகாதா என்று இஸ்ரேல் இயங்குகிறது. நாங்கள் அதை நம்பி இருக்க முடியாது, அதனால் அது நடந்தால் நல்லது என்று ஒரு மூத்த ராணுவ அதிகாரி கூறினார். இம்மாத இறுதியில் ட்ரம்ப் நேதன்யாகு சந்திப்பில் F-35 மட்டுமல்ல, காசா போர், ஹமாஸ் ஆயுத களைவு, சிரியாவுடனான அமைதி ஒப்பந்தம், லெபனானில் ஹெஸ்போல்லா விவகாரம் என பல தலைவலி பிடித்த விஷயங்கள் விவாதிக்கப்பட உள்ளன. ஆனால் F-35 விவகாரம் தான் மையப்புள்ளி. அதுதான் இஸ்ரேலின் உயிர் நாடி. அந்த உயிர் நாடியை ட்ரம்ப் அறுக்க போகிறாரா அல்லது காப்பாற்ற போகிறாரா?